Hi students, welcome to Nidhikil IAS Academy. So video select so நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 29 ஜூன் 30 அந்த 2 நாள் இருக்கு சரிங்களா. அந்த எக்ஸாமுக்கு படிச்சிருக்க கூடிய இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ் உங்களோட டெக்னிக்கல் 200 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நீங்களே படிச்சுக்குவீங்க. நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனல்ல. பட் ஆனா இந்த ஜிஎஸ் மேத்ஸ் தமிழ் எலிஜிபிள் பொறுத்த வரைக்கும் இன்னுமே நிறைய பேர் படிக்காம தான் இருக்கீங்க புரியுதா. ஜிஎஸ் பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுறீங்க எல்லாருமே ஓகேவா. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்ப ஏன் வந்து அதை படிக்க சிரமமா இருக்குன்னா படிக்க படிக்க போய்கிட்டே இருக்கும் கரெக்டா. ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரத்துல மொத்த ஹிஸ்டரியை முடிஞ்சுட்டா எப்படி இருக்கும், ஜாலியா இருக்கும். ஒரு நாள்ல மொத்த ஜிஎஸ்டி முடிச்சுட்டு போயிருவீங்க. ஆனா அது மாதிரி முடியாது கரெக்டா. ஸோ நம்ம உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும். ஆனா உங்களுக்கு எளிமையா நீங்க ஜிஎஸ் படிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் ஓகேவா. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 100க்கு 40 தானே எடுக்கணும். 40 80 மேல எடுத்துடலாம். எப்படி தமிழ்ல 80 மேல எடுத்துடலாம், அதை வைங்க அப்படியே. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25க்கு 25 எடுத்துருவீங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்னா அந்த 75 மட்டும், அந்த 75 குறைஞ்சபட்சம் ஒரு 50ல இருந்து 55 நீங்க அடிச்சிடலாம். அப்ப ஜிஎஸ்சி மேக்ஸையும் சேர்த்தா கண்டிப்பா நீங்க ஒரு 75 80 கேள்வி அடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கிறதா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் நம்ம பண்ணிட்டு விஷயத்தை பார்த்துருப்பீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு ஓகேவா. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ஒரு 39 டேஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாவே கொண்டு போயிட்டு இருக்கோம் கரெக்டா. இப்ப இந்த 39 டேஸ் பிளான்ல என்னென்ன பார்க்க போறோம்னா மேக்ஸ், ஜிஎஸ், தமிழ். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நகராட்சி படிக்கிற ஜிஎஸும் இதுல இருக்க ஜிஎஸும் ஒண்ணுதான். மேக்ஸும் நீங்க அதுல பார்க்க இதுல பார்க்க ஒண்ணுதான். அப்ப நம்ம குரூப் 4க்கு ஒரு ரிவிஷன் கொண்டு போயிட்டு இருக்கோம்ல, அதை வந்து நகராட்சி எக்ஸாம் படிக்கிறவங்க தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப டெக்னிக்கலா ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க படிங்க. ஜிஎஸ் மேத்ஸ்க்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, இதை மட்டும் பார்த்தா போதும் ஓகேவா. நம்ம 39 நாள் பிளான் போட்டிருக்கோம். ஏன்னா சார் இப்பதான் ஆரம்பிக்க போதும்னு கேட்டா இல்ல, ஆல்ரெடி 10 நாள் முடிஞ்சிருச்சு. டே 10 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நாளைல இருந்து டே 11 வரும் ஓகேவா. இது எங்க சார் கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நமக்கு இணையதள ஐஏஎஸ் அகாடமின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சேனல் லிங்க்குமே கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், நமக்கு நாங்க போகாதீங்க, இதை பார்த்துட்டு போங்க ஓகேவா. இதை பார்த்துட்டு போங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு ஓகேவா, பார்த்துட்டு போங்க. என்னன்னா இப்ப நம்ம 10 டே முடிச்சிட்டோம். ஆல்ரெடி முடிச்ச வீடியோஸ் எல்லாம் எப்படி பாக்குறது, இதுக்கப்புறம் வரதெல்லாம் எப்படி பாக்குறது நான் தெளிவா சொல்லி காமிங்க. இந்த பக்கம் ஃபுல்லா மேக்ஸ போட்டிருப்பேன், இந்த பக்கம் ஃபுல்லா ஜிஎஸ்சி தமிழ போட்டிருப்பேன், இந்த பக்கம் ஃபுல்லா அதுக்கான டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஓகேவா. உதாரணத்துக்கு டே 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா தனிவட்டி கூட்டுவட்டி டாபிக் கொடுத்துருக்கோம், அப்புறமா ஹிஸ்டரி விஷன் கொடுத்துருக்கேன், அப்புறமா ஹிஸ்டரியும் தனிவட்டி கூட்டுவட்டி சேர்த்து டெஸ்ட் வைக்கிறோம். என்ன சொல்ல வரேன்னா இந்த டே 1ல மேக்ஸ்ல இருந்து 50 கேள்விகள் பார்க்க போறோம். இதுல நான் கொடுத்துருக்க ஒரு டாபிக்ல இருந்தும் 50 கேள்விகள் லைவ் தான். அப்படி என்ன பண்ணுங்க, அந்த யூடியூப் சேனலுக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு இந்த டே 10 வரைக்கும் முடிஞ்சிருச்சு கரெக்டா. இந்த டாபிக் இந்த டாபிக் இந்த டாபிக் இந்த 3 லைவ்ல இருக்கும். இது சார்னா இது மென்சுரேஷனான ஃபார்முலா தான். ஃபார்முலா லைவ்ல போல வீடியோவே தான் இருக்கு ஓகேவா. அந்த சேனல்ல போயிட்டு ரீசெண்டா போட வீடியோஸ் தான் பாருங்க போதும். இந்த 3 டாபிக் எங்க போய் பார்க்கணும், லைவ்ல இருக்கும். கடைசியா கூட 3 லைவ் இதுதான், இந்த 3 லைவ் இருக்கும். ஒன்னொரு லைவ்மே 50 கேள்வி நடத்திருப்போம். 50 கேள்வி ஒரு டாபிக் நடத்திருக்கேன். இப்ப இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்றப்ப ஒரு மேக்ஸ் டாபிக்கும் லைவ்ல தான் வரப்போகுது. 50 கேள்விகள் ஒரு டாபிக்ல இருந்து 50 கேள்விகள் லைவ் தான் வரும். லைவ்க்கான டைமிங் மேக்ஸிமம் ஈவினிங் 7:30 மணிக்கு இருக்கும் ஓகேவா. சோ இது ஒரு விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் வீடியோஸ் தான் ஓகேவா. அந்த யூடியூப் சேனல்ல வீடியோஸாவே அப்லோட் பண்ணிருக்கோம் ஓகேவா. வீடியோஸாவே அப்லோட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த வீடியோ இருக்குல்ல, இது மாதிரி தான் எல்லா வீடியோஸுமே இருக்கும் புரியுதா. இதுல ஹிஸ்டரி மொத்த ஹிஸ்டரியுமே, இப்ப ஹிஸ்டரி யூஸ்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவும் மெடிவல் இந்தியாவும் புரியுதா, அந்த ரெண்டையுமே ஒரே கோர்வையா ஒரே வீடியோல கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா போதும் ஹிஸ்டரியை தட்டி தூக்கிடலாம். இந்த 1ல இருந்து ஒரு 5ல இருந்து 6 கேள்வி வரும் புரியுதா. டே 3ல என்ன பண்ணிருப்பேன்னா இந்த 2 சீரிஸ் டெஸ்ட் வச்சிருக்கோம். டெஸ்ட் எப்படி சார் அப்படின்னா இதுக்கும் நான் வீடியோ தான் போட்டிருப்பேன் ஓகேவா. ஹிஸ்டரி எஸ்ஐசிஏ டெஸ்ட் வீடியோ சொல்லி போட்டிருப்பேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் இருக்கும், டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பிடிஎஃப் இருக்கும். அப்ப எல்லாமே யூடியூப்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இணையதள ஐஏஎஸ் அகாடமில ரைட்டா. இது வீடியோவா இருக்கும். ஐஎன்எம் டிவிஷன் மட்டும் நம்ம 2 வீடியோவா எடுத்துருப்போம், பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு. ஐஎன்எம் டிவிஷன் மட்டும் பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே இந்த சேனல்ல இருக்கு. இங்க ஐஎன்எம் டெஸ்ட் மட்டும் கொடுத்தோம், காரணம் ஃபார்முலா என்ன பண்றது அதனால. இங்க மென்சுரேஷன் 50 கேள்வி லைவ் பார்த்தோம். அப்புறம் பார்ட்டி மொத்த பார்ட்டியும் ஒரு வீடியோல முடிச்சிட்டோம். பார்ட்டி மென்சுரேஷன் சேர்த்து டெஸ்ட் எழுதணும். அப்புறமா ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இப்போ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். சோ இதுக்கப்புறம் வரப்ப இது வீடியோ வந்துடும், 2 சேர்த்து டெஸ்ட் வந்துடும். அப்புறம் இது லைவ் மேக்ஸ் மட்டும் லைவ்ல தான், மீதிலாம் இதுல. இப்ப என்னன்னா இது மொத்தமா 39 நாள் ஓகேவா. இந்த 39 நாள்ல தமிழ் ஃபுல்லா கம்ப்ளீட், ஜிஎஸ் ஃபுல்லா கம்ப்ளீட், ஈவன் சயின்ஸ் கூட கம்ப்ளீட் பண்றாங்க பாருங்க. யூனிட் 8, யூனிட் 9, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ்ல இலக்கணம், இலக்கியம், முறைநடை ஓகேவா. மேக்ஸிமம் இந்த பக்கம் எல்லா டாபிக்கும் கவர் ஆயிரும். அந்த பக்கம் எல்லாமே டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இந்த 39 நாள் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணா போதும்.
நகராட்சி எக்ஸாம்ல கேட்க போற ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் தட்டி தூக்கிடலாம். நீங்க எப்படி இருந்தாலும் டிஎம்எஸ்சி குரூப் ஒர்க்கும் படிப்பீங்க, அதுவும் இதுவே முடிஞ்சிடும். புரியுதா? ஒரே கல்ல 2 மாங்க தட்டி தூக்கிடலாம். ஓகேவா? இந்த 39 நாள் பிளான் பிடிஎஃப் இருக்குல்ல, அதை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே வைக்கிறேன். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.